1 கொரிந்தியர் 15:17. என்னோட சேர்ந்தெல்லாம் சொல்லுங்க. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் எங்கள் விசுவாசம், சொல்லுங்க, எங்கள் விசுவாசம் வீணா இருக்கும். நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. இந்த நாள் இல்லை என்றால் நான் வீணா போயிருப்பேன். தமிழ் என்ன பண்றது? வீணா இருக்கும். வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், நம்முடைய புள்ள குட்டிகளா, நீங்க யோசிப்பீங்களா? இந்த நாள் இல்லை என்றால் வாழ்க்கை எப்படியா இருக்கும்? சத்தமா. அது இன்னொன்னு போட்டிருக்குது 18ஆம் கடைசி வார்த்தை. 18ஆம் கடைசி வார்த்தை. சொல்லுங்க, கெட்டு போயிருப்போம். சத்தமா சத்தமா. நல்லவங்களா இருக்கிறது காரணமே இயேசு உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கு மட்டும் அவர் உயிர்த்தெழாவிட்டால் இந்த வாழ்க்கை என்ன இருக்கும்? 17ஆம் வசனம். சொல்லுங்க, வீணா இருக்கும். சத்தமா சொல்றேன். வீணா போனவனே, நம்ம ஆத்திரத்துல சொல்ல பிள்ளைங்களை வீணா போனவனே அப்படின்றோம். அவ வீணாய் போனவனை பயனுள்ளதாக மாற்றிருக்கிறார். சொல்லுங்க, கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்காவிட்டால் என் வாழ்க்கை வீணா போயிருப்பேன். அதுல போடுறது, நான் பாவங்களில் இருந்திருப்பேன். 17 கடைசி வார்த்தை. ஈஸ்டர் என்ற வார்த்தையின் பொருள் ஒரு மொட்டு மலராய் மாறுவது. ஒரு மொட்டு மலராய் மாறுவது. என்ன பாருங்க, இது வரைக்கும் இந்த பூமியில பிறந்த எல்லாருக்குள்ள ஒரு கேள்வி இருந்துச்சு. ஆதாம் காலத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் காலம் வரைக்கும் ஒரு கேள்வி இருந்தது. மனுஷன் செத்த பின் பிழைப்பானா? மனிதன் செத்த பின் போதும். இல்ல ஸ்கிரீன்ல பாருங்க. இல்ல கஷ்டப்பட்டு பார்க்க வேணாம். மனுஷன் செத்த பின் பிழைப்பானா? கவனிங்க. பிழைப்பான்னு சொல்றவங்க எல்லாம் கை தூக்குங்க. செத்த பின் பிழைப்பான்னு சொல்றவங்க எல்லாம் கை தூக்குங்க. இந்த கீழ்ப்பா கல்லூரில் அடக்கம் பண்ணிக்கிறாங்களே, இவங்கெல்லாம் உயிரோட வருவாங்களா? வரமாட்டாங்கன்றான். மனிதன் செத்த பின், கவனிங்க, இதுக்கு யாருமே பதில் சொல்லலை. உங்களுக்கு தெரியுமா? புத்தர் கதை. புத்தர் ஒரு முறை புத்தர்கிட்ட ஒரு அம்மா வந்து கேட்டுச்சான், ஐயா, என் பையன் செத்து போயிட்டான், அவனை நீங்க மகான், நீங்க புத்தர் மகான் சொல்றாங்க, நீங்க பெரிய ஞானின்னு சொல்றாங்க, என் பையன் எப்படியா உயிரோடு எழுப்பணும்னு. அவன் புத்தர் சொன்னாராம், எழுப்புறமா, ஆனா ஒரே ஒரு நிபந்தனை. அதாவது மரணமே இல்லாத வீட்டுல ஒரு கடுகு வாங்கிடுவான்னு சொன்னாராம். மரணமே இல்லாத வீட்டுல. இந்த அம்மா காலும் ராத்திரிக்கும் எல்லா வீட்டுக்கும் போச்சு, கடுகு கொடுத்தாங்க. ஆனா அப்பதான் சொன்னாங்க, நேத்து எங்க அப்பா செத்தாரு, போன மாசம் எங்க தாத்தா செத்தாரு, அதுக்கு முந்தின மாசம் எங்க பாட்டி செத்தாங்க, அதுக்கு முந்தின மாசம் என் மாமியார் செத்துச்சு. எல்லா வீட்டுல அப்படியே சொன்னாங்க. இருட்டிடுச்சு. பொழுது போன அப்புறம் புத்தர்கிட்ட அந்த அம்மா வந்தது. புத்தர் கேட்டார், என்னம்மா கடுகு கிடைச்சது, ஆனா நீங்க சொன்ன இன்னொன்று கிடைக்கலன்னு. என்னம்மா நீங்க சொன்னீங்களே சாவு இல்லாத ஒரு வீடு சொன்னீங்க, எல்லா வீட்லயும் போனேன், எல்லா வீட்லயும் என்ன இருந்தது? சாவு இருந்துச்சு. அப்பதான் சொன்னாராம், புத்தர் சொன்னாரா, சாவு யார மாத்த முடியாது, சாவுதான் வாழ்க்கையின் கடைசி. அந்த வசனம் படிச்சு பாருங்க. மனுஷன் இதுக்கு, கவனிங்க, புத்தர் பதில் சொல்ல தெரிகிறார். இந்த பூமியில வாழ்ந்த எவ்வளவு பெரிய ஞானிகளா இருக்கிறாங்க, மகான்களா இருக்கிறாங்க, யாரும் சொல்லாத ஒரு பதிலை ஆண்டவர் சொன்னார். மனிதன் செத்த பின் பிழைப்பான் என்பதற்கு உதாரணம் ஆண்டவர் இயேசு. அவர் மரித்தார், உயிரோடு எழுந்தார், என்னை உயிரோடு எழுக்க செய்வார். சொல்லுங்க, எனக்கும் அன்னதாசன் ஒரு பாட்டு எழுதினாரு, நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, அந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. சொன்ன கண்ணதான் செத்து போயிட்டார், ஆனா நம்ம ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். சொல்லுங்க, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை, இந்த நிலையில எனக்கு என்ன இல்லை? சொன்ன கண்ணதாசன் செத்து போயிட்டார், ஆனா சொன்ன இயேசு உயிரோடு இருக்கிறார். அவர் மரணத்தையே மரணமாக்கினார். மரணம் தான் எல்லாரும் சாவு பிடிக்கும், சாவுக்கே ஒரு சாவு. சொல்லுங்க எல்லாரும் சொல்ல மாட்டீங்களா? எங்க வீட்டுல ஒரு பாட்டியம்மா இருந்துச்சு.
எனக்கு எனக்கு பாட்டி தான். அந்த பாட்டியம்மா எந்த சாவுக்கும் போவாது. சாவு தெருவுல வந்தா கூட வந்து நிக்காது. அந்த பாட்டிக்கு பேத்திக்குது, புரியுது? பேத்திக்கு அப்ப என்ன வயசு இருக்கும் அந்த பாட்டிக்கு? ஆனா சாவை பார்த்தா பயப்படும். இன்னைக்கு சாவை பார்த்தா பயமே இல்லை. இங்க இல்லையா அங்க உள்ளேனையா. இங்க தார் ரோடு அங்க தங்க ரோடு. ஆமின்னு சொல்ல மாட்டீங்களா? இங்க ஆப்சென்ட் அங்க பிரசன்ட். அங்க மாமியார் தொந்தரவு இல்லை, புருஷ தொந்தரவு இல்லை. ஆமின்னு சொல்லுங்க. மருமக தொந்தரவு கூட இல்லை. ஆமின்னு சொல்ல மாட்டீங்களா? புருஷன் தொந்தரவு இல்லை, புருஷனுக்கு பொண்டாட்டி தொந்தரவு இல்லை. ஆமீன். அங்கே மரணம் இல்லை, அழுதல் இல்லை, துக்கம் இல்லை, வேதனை இல்லை. நான் சொல்ல வந்த சத்தியம், இந்த கேள்விக்கு ரொம்ப நாள் பதில் சொல்லல யாருமே. மனிதன் செத்தப்பின் பிழைப்பானான், இதுக்கு பதில் யாருமே சொல்லல. ஆதாமிலிருந்து, அதாவது இயேசு கிறிஸ்துவ காலம் வரை எவ்வளவு பேர் வாழ்ந்தாங்க. எல்லாரும் சொன்னாங்க அதான் முடிவு. ஆனா ஏசு சொன்னார் மனிதன் செத்தப்பின் பிழைப்பான். ஆமீன் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆமென். இன்னும் சொல்ல போனா, இன்னொன்னு அந்த இரண்டாவது வரி மரணம் என்பது ஒரு மாற்றம். என்ன சொல்லுங்க? மாறுதல். பாருங்க, இப்ப எங்க வீட்டுக்கார் சென்னையில இருந்தார், இப்ப மதுரைக்கு டிரான்ஸ்பர் ஆயிட்டார். மதுரைக்கு செத்து போயிட்டார், டிரான்ஸ்பர் ஆயிட்டார். இப்ப பாருங்க, இப்ப இங்க ஒர்க் பண்ணிருந்தீங்க, எங்க ஒர்க் பண்ணிருந்தீங்க? பீச் கிட்ட ஒர்க் பண்ணிருந்தீங்க. இப்ப எங்க ஒர்க் பண்றீங்க? செக்ரட்டரியேட் ஒர்க் பண்றீங்களா? இது என்ன மாற்றமா? மாற்றம் தானே. முன்னொரு பில்டிங்ல இருந்தீங்க, இப்ப இன்னொரு பில்டிங்ல இருக்கிறீங்க. சொல்லுங்க, இந்த பில்டிங்ல இருப்போம், இதை விட பெரிய பில்டிங்ல இருக்க போறோம். நம்ம நம்புறீங்களா? இது கையாலான வீடு, அது கையால் ஆகாத வீடு, கை வேலை இல்லாத வீடு. இது மனுஷன் கட்டின வீடு, அங்க இயேசு கட்டின வீடு. அங்க கொத்தனார் வேண்டாம், இன்ஜினியர் வேண்டாம், கார்பெண்டர் வேண்டாம், பிளம்பர் வேண்டாம், எலக்ட்ரிஷியன் வேண்டாம். அவரே கொத்தனாரு, அவரே எலக்ட்ரிஷியனு, அவரே பிளம்பரு, எல்லாமே அவர் தான். ஆமென் சொல்லுங்க. அந்த வீட்டுக்கு போவீங்களாமா? அந்த வீட்டுக்கு போவீங்களா? அந்த வீட்டுக்கு போவீங்களா? அந்த வீட்டுக்கு போகணும்னா இந்த வீட்டுக்கு ஒழுங்கா வரணும். நீங்க அற்புதமா வந்துட்டீங்க, பண்டிகையா வந்துட்டீங்க. சொல்லுங்க, நான் பண்டிகை கிறிஸ்தவன் அல்ல, வாயை திறந்து உண்மையான கிறிஸ்தவன். மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். வாரத்தின் முதல் நாள் காலையில சூரியன் உதயமாயிற்று, கல்லறையில் வந்தார்கள். எல்லாம் சொல்லுங்க, சூரியன் உதயமாயிற்று. சத்தமா சொல்லுங்க. இதுவரை என்ன பாருங்க எல்லாரும், இதுவரை பயம், திகில், நடுக்கம். சொல்ல போறேன் இப்போ. என்ன சொல்லுங்க? அதிகாலையில 3ஆம் வசனம் எங்க வந்தாங்க எல்லாரும்? மார்க்கு 16:3. சொல்லுங்க, கல்லறைக்குள்ள. சத்தமா சொல்லுங்க. கல்லறையின் வாசல் இருக்கிற, எல்லாம் படிப்பாங்களா? ஒரு கல்லை நமக்காக எவன் புரட்டுவான் என்று ஒருவரோடு ஒருவர். 4ஆம் வசனம் சொல்லுங்க, 4ஆம் வசனம். சத்தமா சொல்லுங்க. அந்த கல். ஆமென். போதும், எல்லாம் என்ன மாத்திரம் பாருங்க. சொல்லுங்க, இந்த கல் பெரிய கல். இயேசு பார்க்க முடியல, வல்லமையை பார்க்க முடியல, உயிர்த்தெழுதலை பார்க்க முடியல, எதையுமே பார்க்க முடியல. ஏன் தெரியுமா? கல் எப்படி சொல்லுங்க, கல் பெரிதா இருந்தது. இன்னைக்கு எல்லாருடைய வாழ்க்கையில நிறைய பெரிய பெரிய கல்லுலாம் இருக்குது. புருஷன் ஒரு கல்லு, மனைவி ஒரு கல்லு, சில பேருக்கு பிள்ளைங்களே ஒரு கல்லு. புரியல உங்களுக்கு? பிள்ளைங்க ஒரு கல்லு, புருஷன் ஒரு கல்லு, பெரிய கல். யாரை பார்க்க முடியல, ஜெபம் பண்ண முடியல, வேதம் வாசிக்க முடியல. பாருங்க, வியாதி, அது ஒரு பெரிய கல். ஒண்ணு வியாதி போனா இன்னொரு வியாதி. அப்பதான் பிபி போச்சு, இப்ப சுகர் வந்துச்சு. சுகர் போன பிறகு கொலஸ்ட்ரால் வருது, கொலஸ்ட்ரால் போன பிறகு தைராய்டு வருது, தைராய்டு போன பிறகு இன்னொன்னு வருது. ஒண்ணு போனா ஒண்ணு. சொல்லுங்க, வாழ்க்கையில சில பேர் அந்த அசல் படிச்சு பாத்தீங்களா? அந்த கல் மிகவும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில ஜெபம் பண்ண முடியல, வேதம் வாசிக்க முடியல, ஊழியம் செய்ய முடியல, ஆலயத்துக்கு வர முடியல. ஏதோ ஒரு கல் தடை செய்யுது. சபைக்கு தான் வரான்,
திடீர்னு ஏன்னா ஒருத்தன் கூப்பிடுறான் நடுவுல, மாம்ஸ் என் கூட வாழ்ந்தான். புரியல, எங்கதான் வந்தான், பைபிள் எடுத்து தான் வரான். என்ன நடுவுல ஒருத்தன் அங்க போலாமா இங்க போலாமா இங்க போலாமா. அப்ப என்ன செய்ய முடியல சபைக்கு? வசனம் படிச்சு பாருங்க, அந்த வசனம் படிச்சு பாருங்க. அந்த கல், சத்தமா சொல்லுங்க, இந்த ஈஸ்டர் நாள் ஆண்டு சொல்றேன், இந்த வாழ்க்கையில அது எவ்வளவு பெரிய கல்லா இருந்தாலும் அந்த கல்லை கர்த்தர் மாத்துவார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அது அவங்க சொன்னாங்க அந்த அந்த 3ஆம் வசனத்துல, எவன் இந்த கல்லை புரட்டி போடுவான். என்ன சொல்லுங்க? எவன், 3ஆம் வசனம், எவன் எவன் நமக்காக சொல்லு, இந்த கல்லை நமக்காக யார்? என்ன பாருங்க எல்லாரும், இந்த வாழ்க்கையில இந்த ஈஸ்டர் நாளில ஆண்டவரோடு சொல்றாரு, இந்த இந்த உயிர்த்தெழு நாள்ல வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும், எவ்வளவு பெரிய போராட்டம் இருந்தாலும், எவ்வளவு பெரிய வியாதி இருந்தாலும் அந்த கல்லை நான் புரட்டி போடுவேன். சொல்லுங்க, ஆண்டவர் எனக்காக, சத்தமன் எனக்காக, எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும், எவ்வளவு போராட்டமா இருந்தாலும், அது எவ்வளவு பெரிய கல்லா இருந்தாலும், சொல்லுங்க, எம்மா பெரிய கல்லு. நீ யார மனசுல வச்சுக்க. இப்போ பாஸ்டர் புரூஸ்க்கு நீங்கெல்லாம் சின்ன கல்லா பெரிய கல்லான்னு தெரியல. சொல்லுங்க, எவ்வளவு பெரிய கல்லா இருந்தாலும் வாய் திறந்து, நீங்களே ஒரு கல்லு மாதிரி தான் இருக்கிறீங்க, அது அடுத்த விஷயம். சொல்லுங்க, எவ்வளவு பெரிய கல்லா இருந்தாலும் ஆண்டவர் ஒரே செகண்ட்ல, வசதி படிங்க 3வது வரி சொல்லுங்க, 3வது வரி சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி, இந்த நாள் தேவன் மனித வாழ்க்கையில கற்களை புரட்டி போட்ட நாள். யாராலும் புரட்டாத கல்லை, சொல்ல, என் வாழ்வில் யாராலும் புரட்டாத கல்லை எனக்காக இயேசு புரட்டுவார். சொல்லுங்க, இந்த நாள் என்ன நாள்? தேவன் என் வாழ்க்கையை புரட்டி போட்ட நாள். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இயேசு உயிரோடு இல்லைன்னா நீங்க வந்திருப்போமா? என்னங்க, குட்ஃப்ரைடே வாழ்க்கை முடிஞ்சிருக்கும். பிறந்தார், வளர்ந்தார், மரித்தார், ஆமீன். நம்ம மட்டும்தான் சொல்ல முடியும், கிறிஸ்தியேஸ் என் தேவன் உயிரோடு இருக்கிறார். என் தேவன் உயிரோடு, யாரும் சொல்ல முடியாது, எந்த மதத்திலும் சொல்ல முடியாது என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். நான் சொல்ல முடியும், என் நேசு உயிரோடு இருக்கிறார். நான் ஆராதிக்கிற தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் நேற்று உயிரோடு இருக்கிறார், இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். அவர் இன்னும் பேரு இம்மானுவேல். நேற்றும் இருந்தார், இன்றும் இருப்பார், நாளையும் இருப்பார். சொல்லுங்க, புரட்டி புரட்டி தள்ளுவார். சொல்லுங்க, புரட்டி தள்ளுவார். உங்க புருஷன் உங்களுக்கு பெரிய கல்லு தான் இல்ல, அவன் கல்லு முடிக்கிறான், கல்லாம இருக்கிறான், அந்த கல்லையும் அவர் புரட்டுவார், புரட்டி கையில கொடுத்துருவார். ஆகாத கல்லாய் இப்ப மூளைக்கு தலைக்கல்லா மாத்திருவார். உதவாத கல்லை உபயோகத்து கல்லாய் மாத்திருவார். பயனில்லாத ஒரு கல்லை பயனுள்ள கல்லா மாத்திருவார். அழகில்லாத கல்லை அழகா மாத்திருவார். ஆமென் சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, சொல்லுங்க, நான் கலக்கமடைந்த நேரத்தில், கரங்களை உயர்த்தி, கண்ணீர் விட்ட நேரத்தில், புலம்பெழுத நேரத்தில், அழுத நேரத்தில், சொல்லுங்க, என் பக்கத்துல பிரகாசமுள்ள தூதர்களை கர்த்தர் அனுப்புறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, பிரகாசமுள்ள தூதர்களை கர்த்தர் அனுப்புறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எனக்காக ஒரு தூதனை வானத்திலிருந்து தேவன் அனுப்புவார். எல்லாம் சொல்லுங்க, எனக்காக என் கல்லை புரட்ட, என் வாழ்க்கையை மாற்ற, என் பிரச்சனையை மாற்ற, என் போராட்டங்களை மாற்ற, இங்கிருந்து அல்ல, எல்லாம் மேல சொல்ல, வானத்திலிருந்து, உயரத்திலிருந்து. ஹலோ, இங்க இருக்கிறவங்க கல்லை மூடிட்டு போயிடுவாங்க, அங்க கல்லத்தை தள்ளி விட்டு போவேன். என்ன பாருங்க, வாழ்க்கையின் பிரச்சனையா, வாழ்க்கையின் போராட்டமா, வாழ்க்கையின் கண்ணீரா, வாழ்க்கையின் பாடுகளா, அங்க எல்லாம் எல்லாம் கொஞ்சம் மேல பாருங்க, எல்லாம் மேல கரங்களை உயர்த்தி, வானத்திலிருந்து இறங்கி வந்து என் கல்லை புரட்டி போடுவார். இவங்களை கூப்பிட்டீங்கன்னா இருக்கிற கல்லை மூடிட்டு போயிடுவாங்க. தமிழ் புரியுதா? ஒரு கஷ்டம் அப்படியா சிஸ்டர்? தலைவலியா? முதல்ல எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணுங்க சிஸ்டர், உள்ள கேன்சர் கூட இருக்கலாம். இவனை கூப்பிட்டு சொல்லிட்டு போயிட்டான். வந்து வயிற்று வலின்னு சொன்ன உடனே, சிஸ்டர் எங்க போன வாரம் எங்க வீட்டுல வரோம், பக்கத்து அம்மாவுக்கு வயிற்று வலி தான் இருந்துச்சு, 2 நாள் செத்து போயிடுச்சு அந்த அம்மா. இவங்ககிட்ட சொல்றது என்ன சொல்றான், நம்மள போய் 2 நாள் வயிற்றுல இருந்த மாதிரி செத்து போயிடுச்சுன்றான். இவங்க எல்லாம் நம்ம மண்ணை போட்டு மூடுவாங்க, அவர் வந்தா மண்ணை திறந்து விட்டு போயிடுவாங்க. சொல்லுங்க, அவர் வந்தா
சத்தமா சொல்லு. எங்கிருந்து வருவாரு? சத்தமா. வாழ்க்கையின் பிரச்சனையா, வாழ்க்கையின் போராட்டமா, வாழ்க்கையின் கண்ணீரா, போராட்டமா, எங்க பாருங்க, சத்தமா சொல்லுங்க. எல்லாம் தலை உயர்த்துங்க, தலை உயர்த்துங்க. ஆமே. பிரச்சனை வந்து அம்மா வீட்டுக்கு போயிடக்கூடாது. அம்மா வீட்டுல இருக்கிறீங்களா? பிரச்சனை வந்து எங்க போயிடக்கூடாது? அம்மா வீட்டுக்கு போயிடக்கூடாது. பிரச்சனை வந்து ஒண்ணு மூட்டை கட்டிக்கிற அக்கா வீட்டுக்கு போயிடக்கூடாது. பிரச்சனை வந்தா எங்கதான் போகணும்? ஆமே. இதெல்லாம் தற்காலிகமான தீர்வு, அது நிரந்தரமான தீர்வு. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சத்தமா சொல்லுங்க. எவ்வளவு பெரிய கல் என் மேல விழுந்தாலும் நான் இங்கதான் பார்ப்பேன். ஆமே. நம்புறீங்களாமா? எவ்வளவு பெரிய கல் எல்லாம் மேல விழுந்துச்சு இல்ல, இவ்வளவு உயிரோடு இருக்கிறோமே. ஆமே. அதாவது இயற்கையா விழுந்த கல்லு, மனுஷன் அடிச்ச கல்லு, வீட்டுல இருக்கிறவங்க தூக்கி போட்ட கல்லு, எல்லா கல்லையும் அவர் புரட்டி போட்டார் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? நிம்மதியா இருந்திருப்போம். ஏன்னா வந்து ஒரு குண்டு போட்டு போயிடுவான். பாத்துக்கிறீங்களா? அமைதியா இருக்கும். என்ன பாருங்க, பாக்குறீங்களா? அம்மா நீ கோச்சிக்கு போறீங்க. இந்த மாமியாருங்க வந்து அந்த குடும்பத்தை கலக்கிட்டு போயிடும். இந்த நாத்தனாருங்க வந்து குடும்பத்தை கலக்கிட்டு போயிடும். புருஷன் பண்ண சண்டை போட்டு விட்டு போயிடும். அது ஒரு கல்லை போட்டு போயிடும். ஏய் புருஷனை பாத்துக்கடி, அவன் அடிக்கடி எப்பதான் போன்ல இருக்கிறான், யாருன்னு பாருடி. அவன் யார்கிட்டயும் பேசினுக்கிறான், அடிக்கடி பாருடி, போனை வாங்கி பாருடி, சம்பளம் வாங்கி நாடி பண்றான் பாருடி. என்ன எதை போட்டு போகுது? நம்ம வந்து பெரிய பெரிய கல்லா போட்டு போகுது. அப்புறம் இந்த பொண்ணு சும்மா இருக்குமா? எப்ப பார்த்தாலும் லேட்டா வந்து, ஏன் லேட்டா வந்த, எங்க போனேன், சட்டையா கசங்கி இருக்குது, கொடுமை சொல்லுங்க. மக்கள் வந்தாங்கன்னா பெரிய கல்லு, ஏஸ்தார் வந்தா புரட்டி போடுகிற கல். சத்தமா சொல்லுங்க. அவர் என்ன செய்வார்? எங்கிருந்து வருவார்? சொல்லுங்க. பரத்திலிருந்து பதில் வரும், பரநின்னை காக்க வந்தோம். சொல்லுங்க, எனக்கு பதில் எங்கிருந்து வரும்? எனக்கு தாசை வரும் பர்வதம். சொல்லட்டுமா? மனுஷன் செஞ்சா நான் சொல்லி சொல்லி காட்டுவான். அந்த புடவை நான் தான் வாங்கி கொடுத்தேன் உங்களுக்கு. இந்த வாட்சி நான் தான் வாங்கி கொடுத்தேன். உனக்கு கல்யாணம் நான் தான் பண்ணி வச்சேன், உன்னை திருப்பி எடுத்துக்க. மனுஷன் ஒண்ணு பண்ணானா 10,000 சொல்லுவான். ஆனா கர்த்தர் பண்ண சொல்லவே மாட்டேன். எங்க போங்க? பிரச்சனை வந்தா நேரம் எங்க போங்க? எங்க போங்க? பைத்தியமா இருந்த உங்களை அவர் நோக்கி பார்த்து ஞானியாக்கிடுவார். சொல்லுங்க. அவரை பார்த்தீங்கன்னா எங்கிருந்து வரும் பதில்? சத்தமா சொல்லுங்க. 3வது சத்தமா. எங்க வருவான் தெரியுமா? வீட்டு வாசலுக்கே வருவான். ஓலா வருதோ ஊபர் வருதோ இல்லையே, கர்த்தர் வருவார். ஆமே. திரும்ப சொல்லுகிறேன், எவ்வளவு பெரிய கல்லா இருந்தாலும் அது மேல ஆளுகை செய்வார். சொல்லுங்க, அதன் மேல ஆளுகை செய்வார். அந்த கல்லின் மேல் சொல்லுங்க, சொல்லுங்க, புரட்டுவார். சொல்லுங்க, தள்ளுவார். என் வியாதியை, என் வறுமையை, என் இல்லாமையை, என் வேதனையை, என்னுடைய எல்லாவற்றையும் சொல்லுங்க. அவருக்கு சென்னை பாஷ் சொன்னா ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணு சொல்லுவாங்க, சென்னை பாஷ் என்னது, அதெல்லாம் அவருக்கு என்னது? அசால்ட்டு. அவர் சொல்ற எல்லாருக்கும் ஒண்ணுமே இல்லைங்க அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? பாருங்க, இந்த படிக்கிற பையன் எக்ஸாம் ஹால்ல போனா 1/2 மணி நேரத்துக்கு வந்துருவான். இந்த படிக்காத பையன் 2 மணி நேரம் உட்காந்துருப்பான். கொஸ்டின் பேப்பரே பார்த்துட்டு இருப்பான். சொல்லுங்க, அவர் என்ன தெரியும், என்ன தெரியும், என் சூழ்நிலை தெரியும், என் புருஷனை தெரியும், என் பிள்ளைகளை தெரியும், நான் எனக்கு இருக்கிற பெரிய பெரிய கல்லு தெரியும். அவருக்கு ஒரு செகண்ட்ல தள்ளிட்டு போயிடுவார். சொல்லுங்க, ஒரு செகண்ட்ல தள்ளிட்டு போயிடுவார். என் வியாதியை தள்ளிடுவார், என் வறுமையை தள்ளிடுவார், எல்லாமே தள்ளிடுவார், எல்லாவற்றையும் தள்ளிடுவார். சத்தமா சொல்ல, எல்லாவற்றையும் கவனிங்க. இதுல என்ன விஷயம் தெரியுமா? நம்ம ஒருத்தர் கூப்பிட்டா அவன் 10 பேர் கூப்பிடுவான். நம்ம ஒருத்தர் கூப்பிட்டா, உங்களுக்கு புரியல இல்ல? நம்ம ஒருத்தர் கூப்பிடுறோம், இப்ப உதவிக்கு நீ இவரை கூப்பிடுற, 10 பேர் கூட்டிட்டு வருவேன். அவன் எதோட, அவர் யார் உதவி தேவையில்லை, அவரே எல்லாம் பண்ணிடுவார். சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க, யார் உதவியும் தேவையில்லை. சத்தமா. வானத்தை அவர் உருவாக்கிறார். யாரும் உதவி தேவைப்பட்டுச்சா? வானத்தை உருவாக்க உதவி தேவைப்பட்டுச்சாப்பா? உங்களை என்ன உதவி தேவைப்பட்டுச்சா? தம்பி நீ கொஞ்சம் கூட இரு, அந்த மூக்கை நான் வைக்கிறேன், நீ கண்ணை வை, நீ கையை வைன்னு சொன்னா அவன் வேற வச்சுட்டு போயிட்டு இருப்பான். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? எத்தனை அழகு, எத்தனை அழகு. பத்திரம் அழகா இருக்கிறீங்க நீங்க எல்லாமே. சொல்லுங்க, சிற்பத்தை விட நான் அழகுபடுத்திருக்கிறேன். இல்லைன்னா நம்மள யார் கல்யாணம் பண்ணிருப்போம், அது அடுத்த விஷயம். புரியுதா உங்களுக்கு? அழகு இல்லைன்னா கல்யாணம் பண்ண மாட்டார் இவர். என்னுடைய பாக்குறீங்க? அழகு இல்லைன்னா
புரியுதா உங்களுக்கு? என்னங்க, அவர் தேடி வந்த அடுத்த விஷயம் சொல்ல பாருங்க. அவர் என்னை வடிவமைக்கும் போது அவர் கூட யாருமே வானத்தை வட்டமிடுகையும் பூமி உருவாக்கும் போது சமுத்திரத்தை உருவாக்கும் போது அவரே எல்லாம் செஞ்சார். சொல்லுங்க, அவரே எல்லாம் பண்ணார். சத்தமா சொல்லுங்க. எங்க போகாதீங்க, எங்க போகாதீங்க, எங்க போகாதீங்க. மனுஷன்கிட்ட எங்கிருந்து வர உதவி? சத்தமா, சத்தமா. அவர் வந்தால் சூழ்நிலை மாறும், வெறுமைகள் மாறும், கவலைகள் மாறும், கண்ணீர் மாறும், கலக்கங்கள் மாறும், பயம் மாறும், திகில் மாறும், வியாதி மாறும், எல்லாமே மாற்றப்படும். சொல்லுங்க, எல்லாமே மாற்றப்படும். எல்லாம் சொல்லுவாங்க, நான் பொட்டி பொட்டி அடிச்சேன், பொட்டி பொட்டி மாற்றிடுவார். சொல்லுங்க, சூழ்நிலை மாற்றுவார், இல்லாமை மாற்றுவார், வெறுமைகளை மாற்றுவார், கண்ணீரை மாற்றுவார். நான் சொல்ற விஷயம் மாற்றி அதன் மேல் ஆளுகை செய்வார். சொல்லுங்க, ஆளுகை செய்வார். சொல்றாங்கல்ல, தலைமையில் உட்கார்ந்துக்கிறானே, அவர் இது மேல உட்காருவார், இது மேல உட்காருவார். சொல்லுங்க, என் பிரச்சனையின் மேல், என் பிரச்சனையின் மேல் வாய் திறந்து, என் போராட்டங்கள் மேல், என் இல்லாமையின் மேல், என் வறுமையின் மேல் சொல்லுங்க, அவர் உட்காருவாரு, ஆட்சி செய்வாரு, அரசாடுவாரு. அதுவே ரொம்ப பேஜாராயிடும். இது பேஜாராயிடும். ஆமேன். உங்களை பயமுறுத்து எது? உங்களை பயமுறுத்துறது எது? கல்லு. இப்ப அந்த கல்லு மேல யாரு? கரைகளை உயர்த்தி சொல்லுங்க, என்ன பயமுறுத்துற எந்த சக்தியானாலும் அதன் மேல் அவர் ஆளுகை செய்வார், அதன் மேல் அமருவார், அரசாட்சி பண்ணுவாரு. மெடிக்கல் ரிப்போர்ட் பயமுறுத்துது, அவர் சொல்றாரு என்கிட்ட கொடு, அது மேல உட்கார்ந்துறாங்க. ஆமே. அவன் இவன் உட்கார் நம்ம நசுக்கிடுவான், நம்மளை உருவாக்குவான். புரியுது அவங்களுக்கு? இந்த ரேஷன் கடைக்கெல்லாம் போறாங்க, நசுக்கி செத்தாங்கலாம் போட்டுக்குது. ஆனால் அப்படி இல்லை, நம்ம உட்கார்ந்து என்னை மறைத்து அவர் வெளிப்படுவார். சொல்லுங்க, எல்லாம் தலைமையில கை வச்சு என்ன மறைச்சிருப்பாரு? சத்தமா சொல்லுங்கயா. வருவான், வந்த வழியே போயிடுவான், ஆளை காணும்னு சொல்லுவான். என்ன வந்த ஆளு ஏன்? சொல்லுங்க, என்னை மறைத்திருக்கிறார், என்னை மறைத்திருக்கிறார். சொல்லுங்க, என்னை மறைத்திருக்கிறார். அவருடைய சிறைகளாலே, அவருடைய வலது கரத்தினாலே என்னை மூடி மறைத்திருக்கிறார். சொல்லுங்க, என்னை மூடி மறைக்கிறார். சொல்லுங்க, அவரை மாதிரி நம்மளை பாதுகாக்கிற யாருமே இல்லை. இப்ப எது மேல யாரு? எது மேல யாரு? சில கல்லு மேல, முன்ன கல்லு என் மேல, இப்ப கல்லு மேல. சொல்லுங்க, முன்ன கல்லு என் மேல, போராட்டம் என் மேல, வியாதி என் மேல, கஷ்டம் என் மேல, கண்ணீர் என் மேல. இப்போ சொல்லுங்க, கஷ்டத்துக்கு மேல அவரு. அவன் சொல்ல மாட்டீங்களா? இப்ப கற்பனை பண்ணி பாருங்க. இது சொல்லுது, எப்பா என்னோட தாள முடியலப்பா, எழுந்திருப்பா. தமிழ் புரியுது? என்னால எழுந்திருப்பா. இந்த பாக்ஸிங் பாத்துக்கிறீங்களா, ரெஸ்லிங் என்ன பண்றான் இவன்? அவன் மேல உட்கார்ந்தா இவன் ஜெயிச்சான்னு அர்த்தம். அவனை கீழே தள்ளிட்டு மேல உட்கார்ந்தா என்ன அர்த்தம்? பாக்குறது இல்லையா நீ? பாக்குறீடா? என்ன பேரு? சொல்ல WW. அவன் மேல உட்கார்ந்தான்னு அர்த்தம் அவன் ஜெயிச்சான்னு அர்த்தம். ஆமே. அவன் மேல உட்கார்ந்து அந்த அம்பை என்ன சொல்றாரு? இந்த கை தூக்கி வெற்றின்னு சொல்றாரு. சொல்லுங்க, ஆண்டு உட்கார்ந்தான்னு சொல்லுங்க. சத்தமா. பேய் மேல, பிசாசு மேல, வியாதி மேல, கஷ்டத்தின் மேல, வறுமை மேல இந்த கை சொல்லுங்க, அவர் உட்கார்ந்துட்டாரு, அவர் ஜெயிச்சுட்டாரு. சத்தமா என் வாழ்க்கையில உட்கார்ந்துட்டாரு. ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு கல்லு மணலா மாறிடும். கல்லு. ஆமே. என் கர்த்தர் செய்த நன்மையாவும் என்னை முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என் கர்த்தர் செய்த நன்மையாவும் என்னை முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என்னில்
நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எல்லாரும் சேர்ந்து எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஹல்லேலூயா. எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. செலவும் ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தி தயவாய் கரமெடுத்து தூக்கினீ. தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தி தயவாய் கரமெடுத்து தூக்கினீ. எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா ஸ்தோத்தரிப்பேனா முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா ஸ்தோத்தரிப்பேனா முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணிலாம் நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தானையா. என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தானையா. என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. சொல்லுங்க, என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரை முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என்னை மறவாமல் ஹல்லேலூயா. அவர் உங்களை மறப்பதில்லை. சொல்லுங்க, என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரை முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேனா ஸ்தோத்தரிப்பேனா முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா ஸ்தோத்தரிப்பேனா முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. சொல்லுங்க, ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. உங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு
9841839287. மேலும் 0444318330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக.